கலரை வந்து டார்க்காக வரைஞ்சிடு. அவுட்லைன் ஷேடோ கொடுத்துட்டு என்ன சத்தமாகவே பேசு. இந்த இது இருக்குல்ல அது மாதிரி திக்காக போட்டது கோடு மட்டும் டார்க்னஸ் கொடுத்துரு தம்பி. எங்கம்மா இந்த கோடெல்லாம் இருக்குல்லடா நல்லா டார்க்காக கொடுத்துடா. வரைஞ்சிட்டு இது இந்த போட்டு ஷேடோ கொடுத்துட்டு பென்சில் தாவே இது ஷார்ப்னர் ஷார்ப் பண்ணியாச்சு. ஸோ ஓகேம்மா நான் பண்ணுறேம்மா. அவ்வளோ கொடுத்துறாங்க. கொடுப்பாங்க நான் தான் சொன்னேன் லைட்டாக கொடுங்க. இருந்தாலும் அவுட்லைன் திரும்ப டார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சீக்கிரம் முடி. போடும் அவ்வளோதான். எப்படி இந்த டிசைனை கொண்டு வருவேன்? திரும்ப டார்க்னஸ் பண்ண அது வந்துடும். கரெக்ட் இல்லைம்மா டிசைன்மா இந்த டிசைன் போடு. இந்த நடுவில் கோடு கோடாக இருக்குல்ல அந்த கோடு போடு. ரவுண்ட் ரவுண்டா போடுறா. இங்கே இந்த இப்படி போடு. இந்த வேறு அப்படி போட்டு இந்த இப்படி போடு. புரியுனாக்கா அதே மாதிரி அங்கிட்ட தான் நானும் போடுறேன். ஒரு 2 தான் பண்ணிட்டு போட்டு ரொம்ப போட வேண்டாம். ஓகே அதே மாதிரி மேலே ஒன்று போதும். மீதி டார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வேலை முடிச்சு. சாமி இந்த படங்களோட அந்த படம் அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே நீங்க பென்சில் மட்டும் வச்சு டார்க் பண்ணிடு. போதுண்டா அதுக்கு ரொம்ப அது பண்ணோம்னா வேறு போச்சு. இந்த பென்சில் வச்சு போடு. இல்லை போதும். இந்த அதுக்கு அங்கே டைக்கும் அதுக்கும் இடையில அந்த அது வரையில போதும். திக்னஸ் பண்ணிடுது. எதுமா இதா இங்கேயா இந்த அதுக்கு வரும் கோடா? அதெல்லாம் அப்படியே விட்டு தெரியணும்ல லேசானாலும் விட்டு. இப்படி வரைஞ்சி பழகணும்னு வச்சுக்கவே அவங்க ட்ராயிங் கொடுக்குறப்ப நம்மளே வரையலாம். இது எந்திரிக்கிறியா எந்திரியா? அவள் தானம்மா. டார்க் பண்ணிட்டியா? தட்ஸ் இட்.